வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? திருச்சியின் அடையாளமான மலைக்கோட்டை அங்கே தாங்க இருக்கோம். இந்த மலைக்கோட்டையிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். கடந்த வீடியோவில் வந்து ஸ்ரீரங்கம் நம்ம திருச்சியில் பார்த்துருப்போம். இன்றைக்கி மலைக்கோட்டையை பார்க்கலாம் வாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேவாலயம், அது தெரிந்து பாருங்கள். அவர் லேடி ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்ச்சோடைய பேர். அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு நுழைவாயில் ஒன்று தெரிந்து பாருங்கள். அதுதான் வந்து மெயின் காட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்களால், அதாவது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கட்டிடம். பாருங்க, இதுதான் அந்த நுழைவாயில். இது வந்து திருச்சி மலைக்கோட்டையை சேர்ந்த வடக்கு நுழைவாயில் அப்படின்னு சொல்றாங்க. கோட்டையோடைய வடக்கு நுழைவாயில். இந்த புகழ்பெற்ற இந்த நுழைவாயிலுக்குள்ள நம்ம போகும்பொழுது என்எஸ்பி ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடை தெரு கொண்ட வீதி. நம்ம சென்னையில் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரியான ஒரு பெரிய ஒரு வீதியில் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும். நம்ம போகிற வழியில் தெப்பக்குளம் அதெல்லாம் வரும். நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரியே அந்த பர்மா பஜார்ன்ற பேரில் இங்கேயும் வந்து பர்மா பஜார் ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த லெஃப்ட் சைடில் போது பாருங்கள், குளத்தை ஒட்டி இருக்குது. இது வந்து பர்மா பஜார் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைக்கோட்டையும் இங்கேருந்து பார்க்கும்பொழுது இவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அந்த மலைக்கோட்டைக்கு மேலே தான் ஏறி போயிட்டு நம்ம உச்சி பிள்ளையார் கோவில், அப்புறம் போகிற வழியில் இருக்கக்கூடிய 2-3 சுவாமி சன்னதியெல்லாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக தாயுமானவர் சுவாமியோடைய சன்னதிலாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கும்பொழுது இருட்டிடும்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே மணி ஒரு 5:45 6 மணி ஆக போகுது. இப்போ நம்ம என்எஸ்பி ரோடு அந்த சாலையில் தான் நடந்து போயிட்டே இருக்கோம். திருச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க இது. நம்ம சென்னையில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட், அப்புறம் பாரிஸ்லலாம் நம்ம எப்படி வாக் பண்ணி நம்ம ஒரு ஷாப்பிங்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரியான இடம் தான். ஏன்னா ஒன்று இங்கே வந்து குளம் பக்கத்துலேயே இருக்க பாருங்கள். இதுதான் தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. இதில் வேலை நடந்துட்டு இருக்கிறதால தண்ணி எதுவுமே இல்லை. நம்ம திருச்சிக்கும் சென்னைக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லாத மாதிரி ஒரு ஷாப்பிங் பண்ணுற இடம் தான் இது. நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு நகரங்களில் திருச்சி ஒன்று அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு என்எஸ்பி, அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ரோடு அப்படின்ற பேரை தான் என்எஸ்பி ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோடை பாருங்களேன், நம்மளுக்கு அப்படியே நம்ம சென்னை சவுகார்பேட்டையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இதோட இன்னும் கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடமும். நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பிங்கும் ஜுவல்ஸும் தான் இருக்குது. பாருங்கள், இப்போ என் பையன் வந்து கோச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கான். அவன் வந்து வர வழியில் ஒரு அந்த பிளாட்ஃபார்மில் விற்றுட்ருப்பாங்களே வாட்ச், அதை கேட்டான். அதை நான் போயிட்டு வரும்போது வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்காக மூஞ்சை தூக்கி வச்சுட்டு அப்படியே அவன் பாட்டு நடந்து போயிட்டுருக்கான். அவ்வளோதான். பேக் காட்டு, ஹேண்ட்பேக் காட்டு. திருச்சி மலைக்கோட்டையை இப்போ நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அடிவாரத்தில் வந்து ஒரு அழகான பிள்ளையார் கோவில் இருக்குது, அதையும் பார்த்தாச்சு. ஒரு 273 அடி உயரம் உள்ள ஒரு மலையை தான் நம்ம ஏற போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் ஒரு ஆல்ரெடி 2 வாட்டி இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். 2018 கடைசியாக வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2012 அந்த போன்ற இயரில் வந்திருக்கேன். இப்போது இந்த 2026 3வது முறையாக இந்த மலைக்கோட்டையை நான் வந்து இப்போ ஏறிக்கிட்டு இருக்கேங்க. அது தெரிந்து
வரும்போது வாங்கலாம் வாங்கலாம் போட. நம்ம படியேறி வரும்பொழுதே தாயுமானவர் சன்னதி அந்த கோவில் வந்துடும். இருந்தாலும் நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சுன்றதால வியூ பாயிண்ட்டை பார்க்கணுன்றதால பொழுது போகிறதுக்குள்ளே மேலே உச்சி பிள்ளையாரை போயிட்டு பார்க்கலாம். அப்போ தான் நம்ம அந்த திருச்சியில் ஓடக்கூடிய அந்த காவிரி ஆறு, ஸ்ரீரங்கம் கோவிலுடைய பெரிய கோபுரம், இதெல்லாம் வந்து திருச்சி மாநகரமே அழகாக தெரியக்கூடிய ஒரு அழகான அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குன்னு தெரில. ஆல்ரெடி மணி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6:15 ஆகிடுச்சு. இப்போயே வெயில் காலன்றதால கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, பார்ப்போம். இந்த மலைக்கோட்டையில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். இது அனைத்துமே வந்து குடைவரை கோயில் அந்த முறையில் கட்டப்பட்டதுங்க. குறிப்பாக குடைவரை கோயில் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல்லவர் காலத்து கோயிலாக தான் இருக்கும். அது இல்லாமல் நாயக்க மன்னர்களுடைய கட்டிடக்கலைக்கும் இங்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இது திகழுது. ஆக மொத்தத்தில் ஒரு குடைவரைக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ நம்ம அப்படியே படிக்கட்டில் ஏறி வந்துட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், மலையை குடைந்து கோவில் கட்டுவது. நம்ம ஆல்ரெடி திருக்கழுக்குன்றம் கோவில் பார்த்துருப்போம், நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம். அந்த கோவிலும் குடைவரை நான் காமிச்சிருப்பேன் மலையை விட்டு கீழே இறங்கும்போது அந்த பக்கவாட்டில். அந்த மாதிரி தான் இந்த மிகப்பெரிய ஒரு குடைவரை கோயிலுக்குள்ளே இப்போ நம்ம வரும். ஆல்ரெடி திருப்பரங்குன்றம் மதுரை அதுவும் குடைவரை சேர்ந்தது தான். நான் வேணா வேகமாக போயிட்டு பார்க்குறேன். ஆமாம் போங்க போங்க போங்க. ஹாய், போங்க. இதான் இவ ராக் போர்ட்டுன்றது. இதுதான் எவ்வளோ பெரிய ராக் இருக்குது. ஏரியாச்சு சரவணா, இது குடைவரை கோயில் தெரியும்ல, தொடங்கி அப்படியே செஞ்சது. மலைக்கோட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலை வந்து காலையில் 6 மணிக்கே திறந்துருவாங்கங்க. அதுலேருந்து ஃபுல் டே திறந்துருக்கும், இரவு 8 மணி வரைக்கும் அந்த கோவில் திறந்துருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து தரிசனம் பண்ணலாம். தாயுமானவர் சன்னதியெல்லாம் நம்ம வந்து அப்படியே தாண்டி வந்தாச்சுங்க. இப்போ மேலேயே வரப்போகிறோம். இந்த ஒரு ராக் பில்லரை தாண்டி மேலே போனோம்னா நம்ம கோவில் வந்து பார்க்க முடியும். தாயுமானவர் சன்னதியோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானே வந்து தாயாவே மாறி ஒரு பக்தைக்காக பிரசவம் பார்த்ததால தான் தாயும் ஆனார் அப்படின்ற பேரால் தான் அந்த தாயுமானவர் அப்படின்ற சன்னதி இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நிறைய இடங்களில் வந்து வீடியோ எடுக்க அலௌட் இல்லை கோவிலுக்குள்ளே. போங்க போங்க போங்க. அவ்வளோதான், அந்த நெட் ஏரியாஸ் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். யார் பேர்? என் பேர் எழுதியிருக்கா? ரைட். கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்தில் மலை ஏறி வந்தாச்சுங்க. லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்குது. இதோட பெரிய மலையெல்லாம் நம்ம ஏறி இருக்கோம். இருந்தாலும் இந்த மலைக்கோட்டை கொஞ்சம் நம்மளுக்கு டயர்டாக்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சுங்க. பல்லவர் காலத்து குடைவரை கோயில் பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே இருக்கக்கூடிய குடைவரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய கோட்டைகள்லாம் வந்து நாயக்கர் காலம், அதாவது மதுரையை ஆண்ட நாயக்கர் காலத்து கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்நாடக போர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையேயான அந்த கர்நாடக போர்களில் இந்த கோட்டை தான் ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க, இந்த ஹிஸ்ட்ரி ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மேலே எதுக்கு வந்தோம்னா இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்காக தான். ஆனால் பாருங்கள், இருட்டிடுச்சு. மேலே இருக்கக்கூடிய அந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலும் தெரியுது. நல்ல ஒரு காற்று வீசிகிட்டு இருக்கு இங்கே. இருந்தாலும் வெயில் காலம் அப்படின்றதால பாறைகள்லாம் செம்ம சூடாக இருக்குது. இப்போ இந்த கடைசி ஸ்டேஜான இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு ஏறக்கூடிய அந்த படிக்கட்டுகள் இதுதான். இந்த படிக்கட்டுகள்லாம் கூட ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். நான் 2012 வரும்போது இந்த கைப்பிடிலாம் கூட இல்லாமல் இருந்துச்சு, ஒரு ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். மேலே போய்ட்டு உச்சிப்பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல நல்லா காற்று வாங்கிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோங்க. நான் சொன்ன மாதிரி கோட்டையோட பின்புறம் இது தெரிந்து பாருங்கள். இங்கேருந்து ஸ்ரீரங்கம் கோவில், காவிரி ஆறுலாம் அழகாகவே காட்சி தரும். இப்போ எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இருந்தாலும் இரவு பகுதி, அதாவது இந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு காட்ட முடியல எங்களால் சரியாக. ஆனால் நாங்கள் வந்து நல்லாவே பார்த்து ரசிச்சிட்டோம். ஆல்ரெடி ஸ்ரீரங்கம் நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் இருக்குது, அதையும் பார்க்காதவங்களாம் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை அந்த உச்சி பிள்ளையாரை தரிசனம் பண்ணுறதுக்காக கியூ நின்றுட்டுருக்கு. பின்னாடி கோட்டை தெரிந்து பாருங்கள். இந்த கோட்டையின் பெயரால் ஒரு சென்னையிலேருந்து திருச்சி ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இரவு 12 மணிக்கு வரும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பெயர் கொண்ட ஒரு இந்த திருச்சி மலைக்கோட்டையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். பாருங்கள், உச்சி மேலே வந்தாச்சு. இங்கேருந்து திருச்சி மாநகரமே ரொம்ப அழகாக வண்ண விளக்குகளால் அப்படியே ஜொலிக்குது. இன்னும் பொழுது போகிறதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் இந்த விளக்குகளாலும் ரொம்ப அலங்காரமாக சூப்பராக இருக்குது இந்த திருச்சி மலைக்கோட்டை. நிறைய பேர் திருச்சி வந்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். கோயிலுக்கு மேலே இருக்கும் பாருங்கள். நாங்கள் அழகான ஒரு தரிசனம் பார்த்துட்டு அந்த கோயிலுடைய சுற்றுச்சுவர்களில் கூட அந்த கம்பிகள்லாம் வச்சு மேலே இருந்து நின்று ரசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நிறைய திரைப்படங்களில் இந்த மலைக்கோட்டை வரும். இங்கேருந்து பார்க்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோட்டையுடைய மதில் சுவர்லாம் நன்றாகவே தெரியுதுங்க. ஓகேங்க, நல்லாவே இருக்குது. திருச்சின்ற ஒரு ஊர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நல்லாவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு ஊர் தான் இது. பக்கத்தில் இங்கேருந்து திருச்சியிலேருந்து முக்கியமான ஊர்கள்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, நாமக்கல், பழனி இது போன்ற ஊர்கள்லாம் வந்து இங்கேருந்து தான் பிரியும். தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி திருச்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஊர்லேருந்து இப்போ நம்ம அழகாக மலைக்கோட்டையில் சாமி தரிசனமும் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல உட்காந்து காற்று வாங்கிட்டு அப்படியே நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.